வணக்கம். நம்ம சமையலறை தமிழ் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க, இன்னைக்கு நம்ம சமையலறையில் சாக்கோ சிப்ஸ் குக்கீஸ் எப்படி செய்யறதுன்ட்டு பார்ப்போம். 1.5 கப் மைதா எடுத்துருக்கேங்க. நீங்கள் மெஷரிங் கப்பில் தான் எடுக்கணுன்றது இல்லை. நீங்கள் ஆர்டினரி ஒரு ஸ்டீல் வெசல்லையோ இல்லை டம்ளர்லேயோ இல்லை ஆழாக்கில் கூட எடுத்துக்கோங்க. ஆனால் ஒரே மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க. நான் இந்த மெஷரிங் கப்பில் 1.5 கப் மைதா எடுத்திருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் கொக்கோ பவுடர், 3/4 கப் பவுடர்ட் சுகர், உருக்கிய வெண்ணெய், அதாவது ஸ்டவ்வில் வச்சு உருக்கக்கூடாதுங்க, லைட்டாக சூடில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா அப்படியே மெல்ட் ஆகிடும். அன்சால்டட் மெல்டட் பட்டர் 1/2 கப் எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன். சாக்கோ சிப்ஸ், இது வந்து 2 விதமான சிப்ஸ் எடுத்துருக்குறேங்க. நீங்கள் ஒரே விதமாக கிடச்சாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் 1/2 கப் எடுத்துருக்குறேன். வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன். இன்றைக்கி நான் ஒரே மாவில் 2 விதமான டேஸ்ட்டில் பண்ண போகிறேங்க. ஒன்று வந்து சாக்லேட் ஃப்ளேவரில், ஒன்று பிளெயின் வெனிலா ஃப்ளேவர் வச்சு பண்ண போகிறேன். இப்போ எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேங்க. உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை இது மாதிரி விஸ்க் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இதில் அன்சால்டட் பட்டர் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது 1/2 கப் எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துட்றேன். பவுடர் சுகர் 3/4 கப் எடுத்துருக்கேங்க. அதையும் இதில் சேர்த்துட்றேன். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பிஸ்கெட்டுக்கு நீங்கள் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணக்கூடாதுங்க, அன்சால்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடருங்க, பேக்கிங் சால்ட் கிடையாது, பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். 1/4 ஸ்பூன் உப்பு, 1/2 கப் மைதா எடுத்துருக்கேங்க. இதில் சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்றேங்க. ரொம்ப அழுத்தி பேசியாத, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை கலந்து விட்டுக்கோங்க. நான் இதில் 3/4 கப்பு பவுடர் சுகர் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு இனிப்பு போதுன்னா விட்டுடுங்க, பத்தலைன்னா கூட கூட பவுடர் சுகர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இது உதிரியாக இருக்குன்னு பார்க்காதீங்க. இப்படி பிடிச்சிங்கன்னா நல்லா பாருங்க, நமக்கு உருண்டை பிடிக்க வரும். இதுதான் பக்குவம். இதில் 1/2 கப்பு வெண்ணெய் சொல்லியிருக்கேன். 1/2 கப்புன்னு உங்களுக்கு தெரியலன்னா கரெக்டாக 100 கிராம் வெண்ணெய் கரெக்டாக இதுக்கு சரியாக இருக்குங்க. இப்போ இதை நான் பாதியாக பிரிச்சுக்கிறேன். ஒரு பாதி பிளெயின் குக்கீஸாகவும் பிளெயின் சாக்கோ சிப்ஸ் குக்கீஸாகவும், ஒரு பாதி வந்து சாக்லேட் பவுடர் சேர்த்து சாக்லேட் சாக்கோ சிப்ஸ் குக்கீஸாகவும் செய்ய போகிறேன். இப்போ ஒரு பாதி மாவு நான் எடுத்துடுறேங்க. ஒரு பாதி, இன்னொரு பாதி இதில் வச்சுருக்கேங்க. இந்த ஒரு பாதியில் ஒரு 1/4 கப்பு சாக்கோ சிப்ஸ் சேர்த்துட்றேன். இது வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, இவ்வளோதான் போடணுன்றது இல்லை. இந்த சாக்கோ சிப்ஸ் இந்த பிளெயின் மாவில் சேர்த்தோன்னா ரொம்ப பிசைஞ்சிக்காதீங்க, ஏன்னா இந்த சாக்லேட் சாக்கோ சிப்ஸோட கலர்லாம் இல்லை ப்ரௌன் ஆகிடும். இன்னொரு பாதி மாவில் இன்னும் கொஞ்சம் சேர்க்குறேங்க. இதில் 1 ஸ்பூன்
கொக்கோ பவுடர், அதாவது ட்ரிங்கிங் சாக்லேட் பவுடருங்க, 1 ஸ்பூன் சேர்க்குறேன். இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் பிஸ்கெட் வடிவத்தில் பிடிச்சிக்கலாங்க. நான் பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் கொக்கோ பவுடர் கலந்த மாவு, தனியாக வெள்ளையாக சாக்கோ சிப்ஸ் கலந்த மாவுங்க. இந்த மாதிரி ஷேப்பில் நான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம பேக் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஓவன்லலாம் வைக்க போகிறது இல்லைங்க. வித்தவுட் ஓவன் நான் வந்து ஒரு கடாயில் தான் பேக் பண்ண போகிறேன். நீங்கள் பிஸ்கெட் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ப்ரீஹீட்னா என்னன்னு தெரியும். வெறும் கடாய் தாங்க, சால்ட்டு கூட போடலை. இது உள்ள வெறும் சின்ன பாத்திரம் வச்சுருக்கேன். அது மேலே சப்போர்ட்டுக்கு இது மாதிரி ஒரு பிளேட் வச்சுருக்கேன். இது வந்து நான் 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் இந்த பிஸ்கெட் வச்சிடுறேன். சென்டராக வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. சிம்மில் வச்சு 1/2 அன் ஹவர் நல்லா பேக் ஆகணுங்க. சிம்மில் வச்சுருங்க. அவ்வளோதான். 30 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சுங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா பேக் ஆகிருக்கு. நம்ம வச்ச சைஸை விட டபுள் மடங்கு பெருசாக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது நம்ம எடுக்க முடியாது. இப்போ எடுத்தாலும் சாஃப்டாக தாங்க இருக்கும். இது ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் ஆறுனக்கப்புறம் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். சாக்கோ சிப்ஸ் குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரே பேட்டரில் 2 விதமாக செஞ்சுருக்கேன். ஒரு பாதி மாவில் கொக்கோ பவுடர் சேர்த்து செஞ்சுருக்கேங்க. இன்னொரு பாதி பேட்டர் வந்து ப்ளெயினாக சாக்கோ சிப்ஸ் சேர்த்து செஞ்சுருக்கேன். இதுலேயும் சாக்கோ சிப்ஸ் சேர்த்துருக்கேங்க. எப்போவுமே பேக் பண்ண உடனே பிஸ்கெட் வந்து சாஃப்டாக தாங்க இருக்கும். வேகலைன்னு நினைக்காதீங்க. வேகலைன்னா கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா கூட ஒரு 10 நிமிஷம் பேக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஆறின உடனே நல்லா கிறிஸ்பியாகிடுங்க. இப்போ வந்து இது எடுத்ததுனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். இங்கே பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ.